ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க. அல்லாட்ட 3 விஷயத்தை கேட்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் கேட்கலாம், உங்களுடைய உலக விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நெருக்கடிகள் சார்ந்த விஷயங்கள், வேறு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளும் இருக்குது. அதை எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு முன்னாடி இதை மறந்துடாமல் கேட்டுருங்க. 3 விஷயம் தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காங்க. சொல்லலாமா? முதல் விஷயம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும் பாருங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். அதனுடைய பொருளை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான பொருள். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். எதற்கு உதவி செய்ய வேண்டும்? உன்னை நினைப்பதற்கு. உன்னை நாங்கள் மனசாலையும் நினைக்கணும், வாயாலையும் நாவாலையும் நினைவு கூறணும். அது மட்டுமல்ல, ஒ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செய்யணும். உனக்கு நன்றி செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடு. ஒ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை வணங்கி வழிபட வேண்டும். அந்த வணக்க வழிபாடை மிக அழகாக செய்ய வேண்டும். எந்த நெருக்கடியும் இல்லாமல் செய்யணும், எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் செய்யணும். அந்த இபாதத்தில் எங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும். இந்த 3 விஷயத்துக்கு எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்.